இரட்டை விசைகள் அல்லது இரட்டைகள் என்றால் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா, இரு சமமான இணைவிசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருள் மீது இருவேறு புள்ளிகளில் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டைகள் அல்லது இரட்டை விசைகள் என்று அழைக்கப்படும். இவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. ஒரு நேர்கோட்டில் செயல்படாது. இது எப்படி செயல்படும்? இரு சமமான விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருள் மீது இருவேறு புள்ளிகளில் எதிரெதிர் திசையில் செயல்படும். எப்படி செயல்படும்? எதிரெதிர் திசையில் செயல்படும். இப்போ படத்தில் பார்க்கலாம். ஒரு இரட்டை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருவேறு விசைகள். இந்த பக்கம் ஒரு எஃப், இருவேறு விசைகள் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று செயல்படுது. இந்த இருவேறு விசைகளும் சமமான திசைகள் என்ன பண்ணுது? எதிரெதிர் திசையில் செயல்படுகிறது. இப்படி ஸ்டேரிங் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேரிங்கில் என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்டு ரைட்டு 2 கையாலும் வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு சுழற்சி விளைவை ஏற்படுத்துவாங்க. இந்த சுழற்சி விளைவு பார்த்தீங்கன்னா சுயல் விளைவு மட்டும்தான் ஏற்படுத்துமே கிடையாது. இது மாதிரி ரவுண்டாக தான் சுயல் விளைவு ஏற்படுத்துமே கண்டி என்ன பண்ணாது? நேர்கோட்டு விசையை இது ஏற்படுத்தாது. இரட்டையின் திருப்பு திறன்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, எடுத்துக்காட்டுகிறது நீர் குழாய் திறத்தல் மற்றும் முழுதல். நீர் குழாயை திறக்கிறது மோர்த்து, அப்புறம் பம்பரத்தின் சுழற்சி, அப்புறமாக்கி நம்ம ஸ்டேரிங், பஸ்ஸில் வர ஸ்டேரிங், காரில் வர ஸ்டேரிங் எல்லாம் திருப்பு திறனுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இரட்டையின் திருப்பு திறனின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. இரட்டையின் திருப்புத்திறன் இரட்டையின் திருப்புத்திறன் விசை எண் மதிப்பு எஃப், விசையின் எண் மதிப்பு எஃப் மற்றும் இந்த 2 இணை விசைகள் செயல்படுதல் எஃப் 2 இணை விசைகள் செயல்பட்டால் தான் அது இரட்டை சொல்லுவாங்க. அந்த 2 இணை விசைகளுக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு, அந்த 2த்துக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு. இப்போ ஃபார்முலா என்ன இருக்கும்? எம் இரட்டையின் திருப்புத்திறன் எம் ஃபோர்ஸ் விசை, அதாவது ஒன்றுடைய விசை இன்ட்டு அவற்றுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு எஸ். அப்போ எம் எஃப் இன்ட்டு எஸ். இப்போ இரட்டையின் திருப்புத்திறன் கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா எம் எஃப் இன்ட்டு எஸ். இதனுடைய எஸ்ஐ அலகு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் மீட்டர். இதனுடைய எஸ்ஐ அலகு முறை என்னது? நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் அலகு முறையில் பார்த்தீங்கன்னா டைன், அதாவது சென்டிமீட்டரில் சொல்கிறாங்க. டைன் சென்டிமீட்டர். சிஜி அலகு முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா டைன் சென்டிமீட்டர். சிஜி அலகு முறையில் டைன் சென்டிமீட்டர். விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். ஏன்னா இதுக்கு ரெண்டுமே இருக்குது. திசை இருக்குது, அதே மாதிரி ஒரு எண் மதிப்பு இருக்குது. ஒரு திசையும் எண் மதிப்பும் கொண்டா என்ன ஆகுது? அது ஒரு வெக்டார் அளவாகும். அப்போ இரட்டை ஒரு வெக்டார் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் அதை எதிர்குறி என்றும், வலஞ்சுழியாக இருந்தால் அதை எதிர்குறி என்றும், அதே திருப்புத்திறன் மதிப்பு இடஞ்சுழியாக இருப்பின் அதை நேர்குறியாகவும் வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும், எதிர்குறினா மைனஸு, அதே இடஞ்சுழியாக இருப்பின் அது ப்ளஸ் நேர்குறியிலையும் எழுதணும். இதுதான் மரபு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.